வணக்கம் ஷெஃப் வைத்தி, வெல்கம் பேக் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன். சமையலுடைய நான் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி அந்த கிரேவி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தக்காளி தொக்கில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாமே க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பூண்டு வந்து முழுசாக போட்டு அது கூட இஞ்சியை வந்து நல்லா ஃபைன் ஷாப் பண்ணி போட்டு ஒரு சூப்பராக மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 4, தேவையான அளவு கருவேப்பிலை, இஞ்சி நல்லா ஃபைன் ஷாப் பண்ணது, 3 பச்சை மிளகா நல்லா கீறி இருக்கேன், பூண்டு ஒரு 10 பூண்டு தோல் உரிச்சது, கொத்தமல்லி தேவையான அளவு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுந்து, சோம்பு ரெண்டுமே சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய், இது தேவையான வந்து பெருங்காய பவுடர். ஃபஸ்ட் நம்ம கிரேவி ரெடி பண்ண இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். பேன் காஞ்ச பிறகு தேவையான அளவு ஆயில், நல்லெண்ணெய். இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நல்லா காயணும். ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கடுகு, உளுந்து ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து சோம்பு, இது கூட வந்து கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். இந்த பூண்டு ஆட் பண்ண உடனே நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணுறோம். இஞ்சி இது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வதக்குறோம். இதை இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு வதங்கிடுச்சு. இப்போ கூட வந்து ஆனியன் ஆட் பண்ணிடுவோம். ஆனியன் 2 வெங்காயம். இது ஆனியன் வந்து ஒரு 70% நல்லாவே வதங்கணும். அந்தளவுக்கு வதங்கிக்கலாம். ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழம். அது அப்போ தான் அந்த ஜூஸி கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா வதக்கிக்குவோம். இது கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி போடும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட இந்த தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மஞ்சள் தூள், இது கூட இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஸ்பைசஸ்க்கு வந்து மிளகாய்த்தூள். நம்ம அது அடுத்து சில்லி ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்பைசஸ் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட போகிறோம். 3 பச்சை மிளகா, இப்போ வந்து வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு 150 ml நம்ம தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காய பவுடர் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காய பவுடர் ஒரு 3 சிட்டிகைன்னு சொல்லலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு இதை மூட போகிறோம். சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். அப்போ அந்த ஆயில் வெளியே வரும்போதும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கிரேவி. பிளேட் வச்சு மூடிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. சைடு ஃபுல்லாக ஆயில் வந்துருச்சு. இப்போ இது வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும், அந்த ஜூஸி இருக்கும். இப்போ அவ்வளோதான். ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ரைஸில் இப்போ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸில் வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துகிட்டு அந்த ரைஸில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. இந்த தக்காளி தூக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. ரொம்ப நல்லாவே இருக்கும். முக்கியமாக நல்லெண்ணெய் தான் காரணம். அந்த ஃப்ளேவருக்கு நல்லெண்ணெய் தான் காரணம். இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட வந்து இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு வந்து பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வந்து பவுலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணி